8வது நட்சத்திரம். அது எல்லா வகையிலும் உங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய நட்சத்திரம். பண வரவ அதிகமா குடுக்குற நட்சத்திரம். இதுல கணக்கு நல்லா நாம வச்சுக்கோங்க. பரணினா சுக்கிரன் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. கண்டிப்பாக. பூசம்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். ஏன்னா எடுத்தோனே நம்ம சொல்றத கேட்டு நான் இந்த பழத்தை சாப்பிட்டா எனக்கு நிறைய தாராபலன் இருக்குதுங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாங்க, இது எல்லாருக்குமே வேலை செய்யுமா? ஏன்னா எல்லாருக்கும் 2வது நட்சத்திரம் வேலை செய்யும், எல்லாருக்கும் 8வது நட்சத்திரம் யோகம் செய்யும், எல்லாருக்கும் 13வது நட்சத்திரம். அடுத்து யாருக்கு அளவு கடந்த யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2வது நட்சத்திரத்திலேயோ, அவங்க பிறந்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரத்திலேயோ, 8வது நட்சத்திரத்திலேயோ, 13வது நட்சத்திரத்திலேயோ பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஒரு பதிவில் நம்ம 27 நட்சத்திரக்காரர்களுக்கான தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் என்னன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து யாரெல்லாம் எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். ஒரு பதிவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 27 நட்சத்திரக்காரர்களுக்கான தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன, அதுக்கான காரணத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அதே போல் அதே 27 நட்சத்திரக்காரர்கள் இந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன? அதாவதுங்க, ஜோதிட சாஸ்திரத்துல எப்பொழுதுமே நூல்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஆதாரமான ஒரு விஷயங்கள். குமாரசுவாமியம் நூலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழம்பெரும் நூலுங்க அது. அதாவது தமிழில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நூல். அந்த நூலில் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம சொல்கிறோம். ஜாதகத்தில் 2வது நட்சத்திரம், அதாவது நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இல்லையா, அதுக்கு 2, 4, 6, 8, 13, 15 இப்படி ஒரு சுபத்தாரை நட்சத்திரங்கள் சொல்லி இருக்குங்க. அதில் சுபத்தாரையில் நிறைய நட்சத்திரங்கள் வரும். நம்ம குறிப்பிட்ட மாதிரி ரொம்பவே யோகத்தை கொடுக்கக்கூடியங்கிறது ஒரு 3 நட்சத்திரம் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம், அதுக்கு பேர் தனத்தாரை நட்சத்திரம்னு பேருங்க. இன்னொன்று 8வது நட்சத்திரம், அது எல்லா வகையிலும் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். பணவரவை அதிகமாக கொடுக்குற நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். வாழ்க்கையில மேல ஒரு பதவி உயர்வுக்கு வரணும்னா அதுக்கு 13வது நட்சத்திரம் உதவி பண்ணும். அதனால இந்த 2, 8, 13 இந்த வரிசையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா நிறைய தாராபலன் இருக்குதுங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்ல வர அப்படின்னாங்க, இது எல்லாருக்குமே வேலை செய்யுமா அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் 2வது நட்சத்திரம் வேலை செய்யும், எல்லாருக்கும் 8வது நட்சத்திரம் யோகம் செய்யும், எல்லாருக்கும் 13வது நட்சத்திரம் வேலை செய்யும்னா கிடையவே கிடையாது. என்ன அர்த்தம்னாங்க, நாம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஜாதகத்தில் நம்ம 2வது நட்சத்திரத்தை பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். 2வது நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் இல்லையா, அவர். 8வது நட்சத்திரத்துக்குன்னு அதிபதி ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர். 13வது நட்சத்திரத்துக்குன்னு அந்த அதிபதி ஒருத்தர் இருப்பார். அவங்க 3 பேர் கெடாம இருக்கணும். இந்த ரூல்ஸை நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்புறம் 2வது நட்சத்திரத்தை இயக்கும் பொழுதும் 8வது நட்சத்திரத்தை இயக்கும் பொழுதும் 13வது நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது அதனுடைய நட்சத்திராதிபதி கெடாமல் இருந்தால் அது யோகமா மாறும். ஒருத்தருக்கு மீடியமா இருக்கும், யாருக்கு ஹையா இருக்கும். இது நம்ம 3ஆ தான் பிரிச்சாகணும். அப்போ ஒரு ஜாதகத்துல யாருக்கு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொல்ற அந்த 2, 8, 13வது நட்சத்திராதிபதிகள் ஜாதகத்தில் லக்ன ரீதியா நல்லா இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அளவா யாருக்கு பலன் நடக்கும்னா, இப்ப நம்ம சொல்ல முடியுங்க, இந்த 2வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் செய்யக்கூடிய காலம். இப்ப நம்ம கோச்சாரத்தை சொல்ல முடியலையா, இன்னைக்கு ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா, இப்ப நம்ம டெய்லி சொல்ல இன்னைக்கு என்னப்பா நட்சத்திரம் ஓடுது அப்படின்னா, நீ பரணி ஓடுது அப்படிம்பாங்க. அப்ப அஸ்வினிக்கு பரணி நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். அப்ப அந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பரணிக்கான உணவு எடுத்துக்கும் போது யோகம் கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு கணக்கு. அதே மாதிரி அஸ்வினியில பிறந்தா 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு பூசத்துக்கான உணவு எடுத்துக்கிட்டா பலன் கிடைக்கும். 13வது நட்சத்திரம் அஸ்தம். அப்ப அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு அஸ்தத்துக்கான உணவு எடுத்துக்கிட்டா யோகம் கிடைக்கும். இதெல்லாம் அளவான யோகம், ஒரு ஏதோ பரவாயில்லைங்கிற யோகம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உணவுகளை. யாருக்கு ஒரு மீடியமான யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நட்சத்திரத்தை யூஸ் பண்ணுறது எப்பாச்சும் மாதம் ஒருக்கா தான் வரும். இப்போ அஸ்வினியில் பிறந்தா பரணி நட்சத்திரம் 2, 8வது நட்சத்திரம் பூசம், 13வது நட்சத்திரம் அஸ்தம். இந்த 3 நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம். ராகுகேது விட்டுருங்க, 7 கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்துக்குன்னு ஒரு கிழமை இருக்குது இல்லைங்களா? நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது ஒன்னே தான். ஆனால் கிரகங்கள் 7 கிரகங்கள் ஏதாச்சும் இந்த 2வது நட்சத்திரத்திலேயோ 8வது நட்சத்திரத்திலேயோ 13வது நட்சத்திரம் எண்ணி பார்த்துக்கணுங்க. அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம் என்னன்னு எழுதி வச்சுக்கணும், 8வது நட்சத்திரம் என்ன எழுதி வச்சுக்கணும், 13வது நட்சத்திரம் எழுதி வச்சுக்கணும். இந்த நட்சத்திரம் எழுதி வச்சுக்கிட்டீங்களா, இதுல ஏதாச்சும் கிரகம் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த கிழமை வரும்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வார வாரம் வருது இல்லைங்களா, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு நாளையும் 7 ஓரைகள் மாறி மாறி தானே வருது இல்லைங்களா, அப்போ அவங்க கிழமை அன்னைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம பார்த்து இயக்கணும், வெற்றி உண்டு. ஆனா 2, 8, 13 நட்சத்திராதிபதிகள் நல்லா இருக்கும். இதை ரூல்ஸை மாற்றக்கூடாது. அடுத்து யாருக்கு அளவு கடந்த யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2வது நட்சத்திரத்திலேயோ, அவங்க பிறந்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரத்திலேயோ 8வது நட்சத்திரத்திலேயோ 13வது நட்சத்திரத்திலேயோ
கிரகம் இருந்து அந்த கிரகத்துடைய திசையோ புத்தியோ இருக்கும். ஏன்னா அது 24 ஹவர்ஸ் இயங்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அளவு கடந்த யோகம் இருக்கும். ஆனால் மீண்டும் சொல்றேன், 2, 8, 13 அந்த நட்சத்திர நல்லா இருக்கும். இத்தனை ரூல்ஸ் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நாம வந்து இப்ப சொல்ல போறோம். ஏன்னா எடுத்தோன்னே நம்ம சொல்றதை கேட்டு நான் இந்த பழத்தை சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் நடக்கல யாரும் சொல்லக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்ப அந்த நட்சத்திரத்தையெல்லாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதா நம்முடைய பதிவுடைய இது. சரிங்களா? நம்ம நேயர்கள் முதல்ல இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. 27 நட்சத்திரக்காரர்களுக்கான அடுத்த வரிசை வரப்போகுது. சார் சொன்ன மாதிரி அந்த 2, 8, 13 நட்சத்திரங்கள் உங்களுக்கு என்ன வருது, அதில் ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த என்ன உணவுகள் அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி அது கரெக்டாக மேட்ச் ஆகும். அஸ்வினிலேருந்து துவங்கி. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிடும். அதே மாதிரி 8வது நட்சத்திரத்துக்கு விளாம்பழம் அதிகமாக சாப்பிடணும், ஆரஞ்சு பழம் அதிகமாக சாப்பிடணும். இதுல கணக்கு நல்லா நாம வச்சுக்கோங்க. பரணினா சுக்கிரன் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. கண்டிப்பாக. பூசம்னா சனி பகவான் நல்லா இருக்கணும், அஸ்தம்னா சந்திரன் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு கணக்குல மைண்ட்ல வச்சுக்கிட்டு பயன்படுத்தணும். சரி, அடுத்தது பரணி. பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரிச்சம்பழம் வந்து அதிகமாக சாப்பிடணும், முருங்கைக்காய் உணவு வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும், பப்பாளி சாத்துக்குடி அதிகமாக எடுத்துக்கணும். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் ரோகிணி. அப்ப அவங்க என்ன எடுத்துக்கணும்னா நாவல் பழம் வந்து அதிகமா சாப்பிடணும். அதே மாதிரி மாங்காய், 8வது நட்சத்திரம் மாங்காயா வரும். அப்ப வந்து அவங்க மாங்காய் உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கணும். தேன், காஃபி, உலர் திராட்சை, அது 13வது நட்சத்திரத்தோட உணவு, அது அதிகமா எடுத்துக்கணும். ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து 2வது நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா இளநீர் உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை, லெமன் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா எடுத்துக்கணும். கல்கண்டு சப்போட்டா அதிகமா. மிருகசீரிஷத்துக்கு 2வது நட்சத்திரம் திருவாதிரை. அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் அதிகமா எடுத்துக்கணும். 8வது நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதுளை பழம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் வந்து அனுஷம். அப்ப அவங்க அதிகமா பனை உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும். திருவாதிரைக்கு 2வது நட்சத்திரம் புனர்பூசம். அப்போ வந்து அவங்க கரும்பு ஜூஸ் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆரஞ்சு பழம் அதிகமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வல்லாரைக்கீரை, ஜெரி பழம் அதிகமா எடுத்துக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் பூசம். விளாம்பழம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம். பப்பாளி சாத்துக்குடி 8வது நட்சத்திரம் சித்திரை, அதனால பப்பாளி சாத்துக்குடி உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலம். அவங்க வந்து கொய்யா பழத்தை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். பூச நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து ஆயில்யம். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா முருங்கைக்காய் உணவுகள், இந்த முருங்கை உணவுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த முருங்கை உணவுகளை வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்கலாம், பலன் கிடைக்கும். பூச நட்சத்திரத்துக்கு வந்து 8வது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாதி. அவங்க வந்து நிறைய அந்த தேன், காஃபி, உலர் திராட்சை இந்த மாதிரி உணவுகளை வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கலாம். ஆனா அவங்க 13வது நட்சத்திரத்தை எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாதுன்னா பூச நட்சத்திரத்துக்கு பகை நட்சத்திரமா போராட நட்சத்திரம் வரும். அதனால அந்த உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்க கூடாது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம். மாங்காய் உணவுகளை வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்கலாம். 8வது நட்சத்திரம் விசாகம், கல்கண்டு, சப்போட்டா பழம் அந்த உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கலாம். உத்திராடம் வந்து 13வது நட்சத்திரனால பலாப்பழம் நிறைய எடுத்துக்கலாம். மக நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் பூரம். அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த எலுமிச்சை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, லெமன் அந்த மாதிரி உணவுகள் அதிகமா எடுத்துக்கலாம். பனை உணவுன்னு சொல்ற முடியாது, அந்த உணவுகள் அதிகமா சாப்பிட்டுக்கலாம். சீத்தாப்பழம் நிறைய சாப்பிட்டுக்கலாம். பூர நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் உத்திரம். அப்போ அவங்க வந்து மாதுளை பழம் அதிகமா எடுத்துக்கலாம். வல்லாரை கீரை, ஜெர்ரி பழம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உணவுகள் அதிகமா எடுத்துக்கலாம். ஆப்பிள், தக்காளி உணவுகள் அதிகமா எடுத்துக்கலாம். உத்தர நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்தம். அவங்க ஆரஞ்சு பழம் உணவுகள் அதிகமா எடுத்துக்கலாம். கொய்யா பழத்தை நிறைய அதிகமா எடுத்துக்கலாம். கருப்பு திராட்சை பழம் அதிகமா எடுத்துக்கலாம். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சித்திரை. அவங்க பப்பாளி, சாத்துக்குடி உணவுகள் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். பூராடம் வந்து 8வது நட்சத்திரமா இருக்கிறதுனால இந்த காளான், வெள்ளரி இந்த மாதிரி உணவுகளை வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாம்பழம் அதிகமா எடுத்துக்கலாம். சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது நட்சத்திரமா வர்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாதி. அவங்க தேன், காஃபி, உலர் திராட்சை எல்லாம் அதிகமா எடுத்துக்கலாம். 8வது நட்சத்திரம் உத்திராடங்கிறதுனால பலாப்பழ உணவுகள் அதிகமா எடுத்துக்கலாம். 13வது நட்சத்திரம் உத்திராடங்கிறதுனால அன்னாச்சி பழம் அதிகமா எடுத்துக்கலாம். சுவாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விசாகமா வரும். அப்போ கல்கண்டு, சப்போட்டா பழம் அதிகமா எடுத்துக்கலாம். 8வது நட்சத்திரமா வர்றது வந்து பாத்தீங்கன்னா திருவோணம் வரும். அப்ப திருவோணத்துக்கு உண்டான சீத்தாப்பழம் அந்த உணவுகளை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கலாம். ரேவதிக்கான உணவுகள் பாத்தீங்கன்னா இலந்தை பழம் அதிகமா எடுத்துக்கலாம். விசாகத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம். பனை உணவுகள் அதிகமா எடுத்துக்கலாம். விசாகத்துக்கு 8வது நட்சத்திரம் வந்து அவிட்டத்துக்கான உணவுகள் பாத்தீங்கன்னா ஆப்பிள், தக்காளி பழம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 13வது நட்சத்திரம் வந்து முந்திரி பருப்பு ஜாஸ்தி சாப்பிடுவோம். அனுஷத்துக்கு வந்து 2வது நட்சத்திரம் அப்படி பார்த்தீங்கன்னா கேட்டை. அவங்க வந்து வல்லாரை கீரை, ஜெரி பழம் அதிகமா எடுத்துக்கலாம். 8வது நட்சத்திரம் சதைங்கிறதுனால கருப்பு திராட்சை பழம் அதிகமா எடுத்துக்கலாம். இங்க 13வது நட்சத்திரம் பரணி, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பரணி நட்சத்திரம் 13வது நட்சத்திரமா இருந்தாலும் பகை நட்சத்திரம், அதை தவிர்த்தணும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் மூலம். அப்ப அந்த மூல நட்சத்திரத்துக்கு அவங்க என்ன அதிகமா எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா கொய்யா பழம் அதிகமா எடுத்துக்கலாம். கேட்டை நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் வந்து பூரட்டாதி வரும். அந்த பூரட்டாதிக்கு உண்டான மாம்பழம் வந்து அதிகமா எடுத்துக்கலாம். அடுத்து 13வது நட்சத்திரமா வர்றது வந்து கார்த்திகை வரும்.
அப்போ கார்த்திகைக்கு உண்டான பேரிச்சம்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். மூலம். மூல நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமா வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராடம். அவங்க இந்த காளான் வெள்ளரி உணவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த காளான் வெள்ளரி உணவுகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். மூல நட்சத்திரத்துக்கு வந்து 8வது நட்சத்திரமா வரக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி வரும். அப்போ உத்திரட்டாதிக்கு உண்டான அன்னாசி பழத்தை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மூல நட்சத்திரத்துக்கு வந்து 13வது நட்சத்திரமா வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வரும். ரோகிணிக்கு உண்டான நாவல் பழத்தை அதிகமாக எடுத்துக்கலாம். பூராடம். பூராட நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எதுனா உத்திராட நட்சத்திரம். அவங்க என்ன பண்ணணும்னா பலாப்பழம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணலாம். ரேவதிக்கு உண்டான இலந்தை பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். மிருகசீரிஷம் 13வது நட்சத்திரம், அதுக்கு உண்டான இளநீர் அதிகமாக எடுத்துக்கலாம். உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா திருவோணம். சீதாப்பழத்தை அதிகமாக எடுத்துக்கலாம். 8வது நட்சத்திரம் அஸ்வினி, முந்திரி பருப்பு உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் 13வது நட்சத்திரமா வரும், அதுக்கு வந்து வாழைப்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். திருவோணம். திருவோணத்துக்கு 2வது நட்சத்திரம் அவிட்டங்க. ஆப்பிள் தக்காளி அந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து 13வது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம், அதுக்கு உண்டான உணவுன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருவோணத்துக்கு 8வது நட்சத்திரம் வந்து பரணி வரும். பரணிக்கு உண்டான நெல்லிக்காய் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம். அவிட்டம். அவிட்டத்துக்கு 2வது நட்சத்திரம் சதயம். அப்ப சதயத்துக்கு வந்து கருப்பு திராட்சை பழம். 8வது நட்சத்திரம் வந்து கார்த்திகை, பேரிச்சை பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் பூசமா வரும். பூசத்துக்கு வந்து விளாம்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். சதயம். சதயத்துக்கு 2வது நட்சத்திரம் பூரட்டாதி. மாம்பழங்களை வந்து நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம். ரோகிணி வந்து 8வது நட்சத்திரம், நாவல் பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். சதய நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில்யம். ஆயில்யத்துக்கு உண்டான முருங்கைக்காய் அதிகமாக எடுத்துக்கலாம். பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா உத்திரட்டாதி. அவங்க வந்து அன்னாசி பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். மிருகசீரிஷம் 8வது நட்சத்திரங்கிறதுனால அவங்க இளநீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். 13வது நட்சத்திரம் மகங்கிறதுனால மாங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கு 2வது நட்சத்திரம் வந்து ரேவதி. ரேவதினா இலந்தை பழம். உத்திரட்டாதிக்கு வந்து 13வது நட்சத்திரமா பாத்தீங்கன்னா பூரம் வரும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பகை நட்சத்திரமா வந்துடும், அது நமக்கு செட் ஆகாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம். அவங்க வாழைப்பழத்தை அதிகமாக சாப்பிடலாம். ரேவதி. ரேவதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஸ்வினி. அவங்க முந்திரி பருப்பு வந்து அதிகமாக சாப்பிடலாம். ரேவதி நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் வந்து திருவாதிரை. அவங்க வந்து வாழைப்பழத்தை அதிகமாக சாப்பிடலாம். ரேவதி நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் உத்திரம். அவங்க வந்து மாதுளை பழத்தை அதிகமாக சாப்பிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன உணவுகள் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இன்னும் நல்லா பாசிட்டிவாக இருக்கும், எதை தவிர்க்கிறதுனால அவங்களுக்கான அந்த ஒரு நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அதில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் நல்ல ஆட்சியாக நல்ல பலமாக இருந்தால் இன்னும் அதனுடைய தசா காலங்களில் அவங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பயனுள்ள பதிவாக இருந்தது. எல்லாருமே நிச்சயமாக அதை குறிப்பெடுத்து வச்சுருப்பாங்கன்னு நம்புகிறோம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றிங்க. வணக்கம்.